Dear students, welcome to our channel. Today we are going to discuss class 10 maths chapter 2 polynomials. Exercise 1.1 question number 1 subdivision 4, 5 and 6. Find the zeros of the following quadratic polynomials and verify the relationship between the zeros and the coefficients. So already இதே மாடல்ல இருக்கிற first 3 sums பார்த்திருக்கிறோம். அதோட கண்டினியூவேஷனா தான் இத நம்ம பார்க்க போறோம். So first கொடுத்திருக்கிற பாலினாமியல் எடுத்து எழுதிக்கலாம் 4u square plus 8u. So first இத நம்ம ஃபேக்டரைஸ் பண்ண போறோம். கான்ஸ்டன்ட் இல்ல அப்படிங்கிறதுனால காமன் டேர்ம் ஃபர்ஸ்ட் வெளிய எடுத்துடலாம். 4u வெளிய எடுத்தோம்னா u plus 2 ன்னு வரும். இந்த டேர்மை உள்ள நீங்க மல்டிப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா நமக்கு இது கிடைக்கும். நெக்ஸ்ட் நம்முடைய ஜீரோஸ் ஃபைண்ட் அவுட் பண்றது தான். அதனால கன்சிடர் கண்டுபிடிச்ச இந்த ஃபேக்டரை ஜீரோவுக்கு ஈக்குவலைஸ் பண்ண போறோம். 4u into u plus 2 which is equal to 0. இதையும் மல்டிப்ளை பண்ணும்போது 0 வருதுன்னா ஒன்னு 4u equal to 0வா இருக்கணும் ஆர் u plus 2 equal to 0வா இருக்கணும். மல்டிப்ளிகேஷன்ல இருக்கிற 4 ரைட் சைடு கொண்டு வந்தோம்னா 0 by 4 equal to 0 ன்னு கிடைக்கும். அப்போ u equal to 0. Another one u equal to minus 2. So இந்த ரெண்டு வேல்யூஸ் தான் zeros of the polynomial. அதுக்கு அடுத்து வெரிஃபை பண்ண போறோம். Therefore zeros of 4u square plus 8u are 0 and minus 2. So கேட்ட first part முடிஞ்சது. அடுத்து பாத்தீங்கன்னா வெரிஃபிகேஷன் பண்ண போறோம். So first அதுக்கு sum of zeros இதான் நம்ம கண்டுபிடிப்போம். This is equal to 0 minus 2. So answer minus 2 ன்னு கிடைக்கும். நெக்ஸ்ட் இந்த sum of zeros எதுக்கு ஈக்குவல் அப்படின்னு பாத்தீங்கன்னா மைனஸ் coefficient of x divided by coefficient of x square which is equal to coefficient of x. இந்த இடத்துல நம்ம வேரியபிள் u ன்னு கொடுத்திருக்கிறதுனால u ன்னு போட்டுப்போம். is also u square. So u ஓட coefficient பாருங்க ஃபார்முலா படி மைனஸ் this is 8 u square ஓட coefficient 4. So கேன்சல் பண்ணீங்கன்னா எக்ஸாக்ட்டா நமக்கு மைனஸ் 2 னே கிடைக்கும். So இது நம்பர் 1, this is நம்பர் 2. நெக்ஸ்ட் ப்ராடக்ட் ஆஃப் ஜீரோ செய்ய போறோம். So என்ன வரும் பாருங்க 0 into minus 2. So 0 into anything 0 னே வரும். This is நம்பர் 3. இதை எப்படி வெரிஃபை பண்ண போறோம்? இது எதுக்கு ஈக்குவல் அப்படின்னு பாத்தீங்கன்னா கான்ஸ்டன்ட் டேர்ம் டிவைடட் பை கோஎஃபிஷியன்ட் ஆஃப் u ஸ்கொயர். So this is equal to கான்ஸ்டன்ட் டேர்ம் அங்க இல்ல அதனால 0 ஆயிடும். u ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் 4. 0 by 4 ஆன்சர் 0 னே வரும். This is number 4. So our conclusion from 1, 2, 3 and 4, 1 equal to 2 and 3 equal to 4. So verify the result. Next இதில் இருக்கிற fifth subdivision பார்க்கலாம் பாருங்க. So first கொடுத்திருக்கிற அந்த polynomial that is t square minus 15 அப்படின்னு கொடுத்திருக்கிறாங்க. So இதை நம்ம factorize பண்ணணும். So இதை எப்படி எழுதிக்கலாமான்னு பாருங்க. t square minus root 15 whole square. So வேல்யூ எதுவும் சேஞ்ச் ஆகாது. root 15 whole square பண்ணா only 15. எதுக்காக நம்ம இந்த மாதிரி எழுதுறோம்னா a square minus b squareக்கு நமக்கு ஃபார்முலா தெரியும். that is a plus root 15 a minus root 15. So இது ரெண்டுத்தையும் நம்ம மல்டிப்ளை பண்ணா இது நமக்கு கிடைச்சிடும். So நம்மோட எய்மே ஜீரோஸ் கண்டுபிடிக்கிறதா. So அதனால கன்சிடர் போட்டு இந்த ஃபேக்டர்ஸ் ஜீரோவுக்கு ஈக்குவலைஸ் பண்ணுவோம். அப்போ t plus root 15 into t minus root 15 which is equal to 0 ன்னு வரும். ஒன்னு t plus root 15 equal to 0 ன்னு எழுதலாம். இல்லனா t minus root 15 equal to 0 ன்னு எழுதலாம். இப்போ நமக்கு t equal to minus root 15 அப்படின்னு ஒரு வேல்யூவும் t equal to plus root 15 அப்படின்னு ஒரு வேல்யூவும் கிடைக்கும். So இந்த ரெண்டு வேல்யூ பேர் தான் zeros of the polynomial. So next நம்ம verify பண்ணலாம் பாருங்க. So the zeros of t square minus 15 are minus root 15 and plus root 15. So first நம்ம என்ன செய்வோம்? sum of zeros ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுவோம். minus root 15 plus root 15. So answer 0 ன்னு வரும். So எப்படி இதை நம்ம verify பண்ண போறோம்? minus coefficient of t. இங்க t term கிடையாது அதனால 0 ன்னு போடுவோம். by coefficient of t square 1 ன்னு இருக்கு. So 0 by any number answer 0 னே வரும். 0க்கு சைன் கிடையாது. அடுத்து பாத்தீங்கன்னா ப்ராடக்ட் ஆஃப்
zeros. என்னன்னு இருக்கு பாருங்க நமக்கு minus root 15 into plus root 15. So உங்களுக்கு தெரியும் minus into plus minus வரும். root x into root x னா only x போடுவோம். அந்த மாதிரி root 15 into root 15 னா only 15 அப்படின்னு வேல்யூ கிடைக்கும். So இதை எப்படி நம்ம வெரிஃபை பண்ண போறோம்? constant term divided by coefficient of t square. இங்க இருக்கிற constant term என்ன இருக்கு நமக்கு? minus 15 divided by coefficient of t square 1 ன்னு இருக்கு. So this is equal to minus 15. So last sum என்ன செஞ்சோமோ அதேதான். From 1, 2, 3 and 4, 1 equal to 2 and 3 equal to 4. So verify the result. Next இந்த 6th subdivision பார்க்கலாம் பாருங்க. First கொடுத்திருக்கிற polynomial 3x square minus x minus 4. So எப்படி factorize பண்ண போறோம்? x square ஓட coefficient into constant term 4 into 3 12 வரும். symbol minus இருக்கு minus 12. Next இங்க இருக்கிறது பாத்தீங்கன்னா minus 1. So multiply பண்ணா minus 12 கிடைக்கணும். add பண்ணோம்னா minus 1 கிடைக்கணும். So chance 4 into 3. அதுல இந்த இடத்துல minus வேணும். So minus 4 கொடுக்குறீங்க. x square ஓட coefficient என்ன இருக்கு பாருங்க 3. So ரெண்டு பக்கமும் divide பண்ணிடுறீங்க. So இங்க answer 1 கிடைக்கும். அப்ப இத factorize பண்ணதோட வேல்யூ x minus 4 by 3 இன்னொன்னு x plus 1 அப்படின்னு கிடைச்சிருக்கு. நம்முடைய zeros of the polynomial கண்டுபிடிக்கிறது. So இதை 0க்கு ஈக்குவலைஸ் பண்றீங்க. So x minus 4 by 3 into x plus 1 equalize to 0. அப்போ x minus 4 by 3 equal to 0 ஒரு டேர்மும் x plus 1 equal to 0 இன்னொரு டேர்மும் வரும். So minus 4 by 3 right side கொண்டு போனீங்கன்னா x equal to plus 4 by 3 வரும். இன்னொன்னு x equal to minus 1 வரும். So இந்த ரெண்டு நம்பர் தான் zeros of the polynomial. So first part முடிஞ்சது. Next verification start பண்ணலாம். Zeros of 3x square minus x minus 4 are first value 4 by 3 and minus 1. So first sum of zeros கண்டுபிடிக்கலாம் பாருங்க. 4 by 3 minus 1. So இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா என்ன வரும் பாருங்க minus 3 plus 4. So answer 1 by 3. இது நம்பர் 1. Next அதை இந்த மாதிரி தான் நம்ம வெரிஃபை பண்ணுவோம். minus coefficient of x divided by coefficient of x square. minus coefficient of x அப்படிங்கிறது minus 1 divided by x square ஓட coefficient 3. minus into minus plus ஆயிடும். So 1 by 3 வரும். ரெண்டும் ஈக்குவலா இருக்கு. அடுத்து product of zeros அப்படின்னு போட்டோம்னா 4 by 3 into minus 1. So answer minus 4 by 3. இதை எப்படி வெரிஃபை பண்ணுவோம்? constant term divided by coefficient of x square. constant term என்ன இருக்கு? minus 4. coefficient of x square 3 இருக்கு. So இது ரெண்டும் ஈக்குவலா இருக்கு. So as usual from 1, 2, 3 and 4 1 equal to 2 and 3 equal to 4. Verify the result அப்படின்னு எழுதுனா போதுமானது. So இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்ததுன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. Thank you for watching.